அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பனங்கிழங்கிலே ஒரு லட்டு செய்ய போகிறோம். வித்தியாசமான ஒரு ரெசிபி. அவிச்ச கிழங்கு குந்து வாந்து கொண்டு இருக்கிறோம். அந்த குந்து கலட்டினாத்தான் இடிக்க தும்புகள் எல்லாம் இருக்காது. கிழங்க பாதியாக கிழித்து அதுக்கு நடுவில் இருக்கும் பீலி என்று சொல்கிறது, அதை இந்த குறுத்து அதையும் எடுத்துட்டு சின்ன சின்ன முறிகளாக முறிக்க வேணும். முறித்து அந்த இடையிலேயும் இருக்குது தும்புகள், அந்த தும்புகளையும் கலட்டினா எங்களுக்கு இடிக்க ஈஸியாக இருக்கும், தும்புகளும் இல்லாமல் இருக்கும். லட்டுக்கு தேவையானவை கிழங்கு முறி, தேங்காய்ப்பூ, சர்க்கரை, கஜு, பிளம்ஸ். முதல்ல நாங்கள் அந்த கிழங்கை இடிப்போம். ஆக நல்ல மாவா இடிக்கணும் இல்லை, சின்ன சின்ன துண்டுகள் இருந்தாலும் கடிபட நல்லா இருக்கும். ஓரளவு இடித்தா காணும். இதுக்கு இப்போ இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கிறோம். சர்க்கரை கட்டியல் தானே, அப்போ அதுவும் கொஞ்சம் இடிக்க வேணும். சேர்த்து இடித்து போட்டு இதுக்கு உப்பு கொஞ்சம், இந்த இனிப்பு உணவு கொஞ்சம் உப்பு போடுறோம் நாங்கள் தானே, அந்த உப்பும் கொஞ்சம் போட்டுருக்கு. சர்க்கரை உப்பு வடிவாக சேர்ந்துட்டுது. இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்து இடிப்போம். அதுவும் கொஞ்சம் சேர வேணும். கடைசியாக கஜுவும் பிளம்ஸும் அதையும் போட்டு சேர்த்து விடுவோம். வாசத்துக்கு ஏலக்காய் எதுவும் போடலாம். ஆனால் எனக்கு இந்த பனங்கிழங்கின்ற வாசம் தான் பிடிக்கும், அதால் நான் ஒன்றும் இதுக்கு சேர்க்கல. அடுப்பில் வைக்காமல் சுலபமாக செய்த பனங்கிழங்கு லட்டு. இந்த பனங்கிழங்கில் எவ்வளவோ நிறைய சத்துகள் இருக்குது. இரும்பு சத்து ரொம்ப இருக்குது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கூட, கல்சியம் அதிகமாக இருக்கிறதால எலும்புகள் வலுமடையும், நார்ச்சத்து கணக்க இருக்குது இதில், அதால் அந்த மலச்சிக்கல்கள் நீங்கும், உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. எங்கே கண்டாலும் இதை விடாதேங்கோ, வாங்கி சாப்பிட்டு பாருங்கோ. உடம்பில் உள்ள சகல நோய்களுக்கும் நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு பனங்கிழங்கு. அடுப்பில் வைக்காமல் செய்த பனங்கிழங்கு லட்டு அந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. சர்க்கரை போட்டபடியாக இனிப்பும் நல்ல அளவாக இருக்குது. சின்ன சின்ன துண்டு கட்டியல் இருக்கத்தான் வேணும், இருந்தால் தான் அதுவும் சாப்பிட நல்லா இருக்கும். பின்னேரம் டீயுக்கு சைட்டாக வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியானது. இதன் பயன்பாடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம், மருத்துவ பயன்கள். இப்போ பனங்கிழங்கு கிடைக்கிற நேரங்கள்ல தான் இதுகளும் எடுக்கலாம். எங்கே கண்டாலும் விடாமல் இதை வேண்டி சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.